गुरु ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। आदित्याय च सोमाय मंगल केतवे नमः। என்ன கிரகம் இன்னைக்கு பார்க்கணும்? சந்திரன். சந்திரன் சொல்லுங்க. चंद्र कर्कटक प्रभुसितरुचिश्चात्रेय गोत्रोद्भवः चाग्नेये चतुरस्रको परमुको गौर्यर्चया तर्पितः षट्सप्ताग्निदशाद्य शोभनफलो शत्रुर्बुधार्कप्रियः सौम्यो यामुनदेशः पर्णज समित् कुर्यात् सदा मङ्गलम्। एकः पदच्छेदं करोतु। चंद्रः कर्कटक प्रभुः सितरुचिः च आत्रेय गोत्रोद्भवः च आग्नेये चतुरस्रगः अपरमुखः गौर्यर्चया तर्पितः षट्सप्ताग्निदशाद्य शोभनफलः अशत्रुः बुधार्कप्रियः सौम्यः यामुडदेशः पर्णज समित् कुर्यात् सदा मङ्गलम्। நவகிரகங்களுள் இரண்டாவது கிரகமாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் இல்லையா? இந்த ஸ்லோகம் அவருக்கு பிடித்தமான விஷயங்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். நம்ம ஏற்கனவே சூரியன் சொல்லும் பொழுதே இதை நம்ம சொன்னோம்னு நினைக்கிறேன். முதல்ல என்ன ஆரம்பிக்கிறது? சந்திரஹா. சந்திரனானவர் எப்படிப்பட்டவர்? கர்க்கடக பிரபு வருது இல்லையா? 9 கிரகங்களுக்கும் 12 வீடு உண்டு. ஆக்சுவலாக 9 கிரகங்களுக்கும் சொல்கிறதே தப்பு தான். 7 கிரகங்களுக்கும் 12 வீடு உண்டு. கிரகங்களை 3ஆக வரிசைப்படுத்தலாம். ஒன்று ராஜகிரகம், இரண்டாவது தாரா கிரகம், மூன்றாவது சாயா கிரகம் அப்படின்னு 3ஆக கிரகங்களை வரிசைப்படுத்தலாம். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ராஜகிரகங்கள்னு பேர். இந்த சூரியனும் சந்திரனையும் வைத்து தான் கால கணனம் இல்லையா? கால நிர்ணயம் அப்படிங்கிறது சூரியனையும் சந்திரனும் வைத்து அப்படிங்கிறதுனால அவர்கள் ராஜகிரகங்கள் என்று போற்றப்படுகிறார்கள். அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது எதுனால் குஜாதி சன்னியந்தம் இருக்கக்கூடிய செவ்வாய் முதல் சனி வரை இருக்கக்கூடிய 5 கிரகங்கள், அவைகளுக்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேரு. மூன்றாவது சாயா கிரகம், ஷேடோ பிளானட்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி வகைப்படுத்தலான்னு வச்சுக்கோங்களேன். கர்க்கடக பிரபுன்னு வருது. இதில் கடகராசிக்கு அதிபதி சிம்ஹஸ்யாதிபதி சூர்யா, அதான் கடகராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்னு வருது. ஆக்சுவலா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் ஒரு வீடு. செவ்வாய் முதல் மேஷ விருச்சிக யோகோ பௌமகான்னு சொல்றேலே, அதுல எல்லாத்துக்கும் 2 வீடு வரும். கணக்கு பண்ணி பார்த்தோம்னா எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ராஜாக்கு தான் அதிக வீடு இருக்கும். மாளிகைகள் ராஜாக்கு தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராஜகிரகமாக சொல்லக்கூடிய சூரியனுக்கு ஒரே வீடு, அதேமாரி இன்னொரு ராஜகிரகமாக போற்றக்கூடிய சந்திரனுக்கு ஒரே வீடு அப்படின்னு இது வினோதமான ஒரு ராஜகிரகம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கு. கர்க்கடக பிரபு கடகராசிக்கு அதிபதி அப்படிங்கிறது தாத்பரியம். அப்புறம் சிதருச்சிகி வெண்மையான நிறமுடையவர். சுக்கிரனும் சந்திரனும் எப்பொழுதும் வெண்மை நிறத்தவர் அப்படிங்கிறதுனால இங்கே சிதருச்சிகி என்ற சொல்லுக்கு வெண்மை நிறமுடையவர் அப்படிங்கிறது சாமான்யமாக பொருள் கொண்டுக்கலாம். அப்புறம் ஆத்ரேய கோத்ரோத்பவா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிரகங்களுக்கும் கோத்திரம் என்பது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ சூரிய பகவான் காஷ்யப கோத்திரத்தை சார்ந்தவர் அப்படின்னால் இவர் ஆத்ரேய கோத்திரம், அத்ரி மகர்ஷினுடைய வழிவந்தவர்ங்கிறதுனால ஆத்ரேய கோத்திரம் சந்திரனுடைய கோத்திரம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் சொல்றது. அடுத்தது ஆக்னேயே சதுரஸ்ரகா அபரமுகஹான்னு. ஆக்னேயே சதுரஸ்ரகா அப்படின்னு இருக்கு. என்ன பொருள்னா இவருடைய திசை தென்கிழக்கு திசை, ஆக்னேய மூலை என்று சொல்லக்கூடியது. திக் விதிக்குன்னு 2 உண்டு, தெரியும் தானே இல்லையா? பூர்வ தட்சிண உத்தர பশ্চিமம்னா திக்கு. ஆக்னேய நிருதி வாயு ஈசானம், இதுக்கு விதிக் அப்படின்னு பேர். கோணங்கள், கோண திசைகள்னு சொல்லுவோம்.
இந்த கோண திசைகளுள் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆக்னேயம் என்பது இவருக்கான திசை என்று சொல்வார்கள். அந்த ஆக்னேயத்தில் இருக்கார். சதுரஸ்ரகா என்று சொல்லக்கூடிய 4 மூளை கொண்ட சதுரமான மண்டலத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நம்ம சூரியன்கிட்டயே பார்த்தோம், அவருக்கு வர்த்துலாகாரம் வட்ட வடிவிலான மண்டலம் இல்லையா. நம்ம கோலம் கூட இடலாம்னு சொன்னோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான அந்த மண்டலத்தை கோலமாக இட்டு கூட வழிபடலாம் அப்படின்னு சொன்னோம்னு நினைக்கிறேன். அப்போது சூரியனுக்கு வட்ட வடிவமான மண்டலம் அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு சதுரமான மண்டலம், அதில் அவரை ஆவாகனம் செய்யத்தக்கது. அந்த மண்டலத்தில் அவர் குடியிருக்கக்கூடியவர் இல்லையா. சதுரஸ்ரம் கச்சதீதி சதுரஸ்ரகா இல்லையா. அப்போ அந்த மண்டலத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அந்த மண்டலத்தை எழுதி 4 மூலையாக ஒரு கோலம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் சந்திர பிரீதி. அதில் கூட சந்திரதசை போறலை அப்படின்னால், இல்லை சந்திராஷ்டமம் இருக்கு ஒருத்தருக்கு, அதுக்கு நல்ல காரியத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணிக்கலாம், சதுரஸ்ர மண்டலத்தை எழுதி சந்திரனை பிரார்த்தனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னால், அந்த மண்டலம் அப்படிங்கிறது அவர் குடியிருக்கக்கூடிய ஒரு புனிதமான இடம். அதான் பிம்பம், மண்டலம், யந்திரம் இவைகளெல்லாம் ஒரு கிரகம் அமர்ந்து தன்னுடைய பூஜா சத்காரங்களை ஏற்பதற்கு உகந்த ஸ்தானம். அதுதான் அது ஆவாகன கிரமம் படிக்கும்பொழுது தெரியும், சித்தாந்தம் படிக்கும்பொழுது நன்னாவே நீங்களாம் புரிஞ்சுக்கலாம். இந்த 4 மூளை கொண்ட சதுரமான மண்டலம் சந்திரனுடைய இந்த அளவில் இதில் புரிஞ்சுன்னா போகிறோம். ஸோ அவருக்கு சதுரஸ்ர மண்டலத்தில் இருக்கக்கூடியவர். அவருக்கு பிடித்தமான மண்டலம் சதுரஸ்ரம். அப்புறம் அபரமுகா. 2 ஒன்று எப்பொழுதுமே திசை கணக்கில். ஒன்று கிரகங்களினுடைய இருப்பு திசை, அவ எங்கே இருக்கா அப்படிங்கிறது. 2வது அந்த கிரகம் எந்த முகத்தை பார்த்து, எந்த திசையை அபிமுக திசையாக கொண்டு இருக்கிறது அப்படின்னு. இந்த 2 விஷயம் இருக்கு திசையில கிரகங்களுக்கு பொறுத்த வரைக்கும். இப்போ இவர் ஆக்னேய திசையில் இருக்கார், பশ্চিமத்தை பார்த்திருக்கார். அபரமுகா என்று சொன்னால் மேற்கு நோக்கிய முகத்தை உடையவர். ஆக்னேய திசையில் மேற்கு நோக்கிய முகத்தோடு இருக்கார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சனி சந்திரஸ்ச பশ্চিமாத்துன்னு ஸ்லோகம் வரும். சனியும் சந்திரனும் மேற்கு நோக்கிய முகத்தவர்னு ஒரு ஸ்லோகம் வரும். எனவே இவர் ஆக்னேயத்தில் இருந்து கொண்டு மேற்கை பார்க்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றதுல அர்த்தம் படுத்திக்கலாம். அப்புறம் கௌரியர்ச்சயா தர்ப்பிதா, இது ஒரு ஆழமான சொல். என்னன்னா, கிரகங்களை நேரிட்டு பூஜை பண்றதுக்கு ஒரு விதமான பலன். அதற்கு அதிதேவதா பிரத்யதிதேவதா அப்படின்னு 2 தேவதைகள் உண்டு, ஒவ்வொரு கிரகத்துக்குமே உண்டு. இப்போ அக்னி ருத்ரன் சூரியனுக்கு அப்படின்னால், இங்கே சந்திரனுக்கு அம்பாள். அம்பாள் அதிதேவதைனால் சந்திரனுக்கு அம்பாள். ஆபஹா கௌரி, நீரும் பராசக்தியும் அதிதேவதையாக உடையவன் சந்திர கிரகம் அப்படிங்கிறதுனால கௌரி அர்ச்சையா தர்ப்பிதா, சந்தோஷீகிருதா, அவர் மகிழ்விக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்போ அம்பாலை பூஜை பண்ணினா சந்திரனுக்கு சந்தோஷம் உண்டாகும். இது பிராதினித்திய பூஜை அல்லது அந்த அதிதேவதா பிரதிதேவதா பூஜையில் வரக்கூடிய கிரமம். நீங்கள் இந்த பூஜா விதானங்கள்லாம் படித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நேரிட்டு பூஜை பண்ணுவது பிறகு கிரக பூஜையிலே வரும். முன்னாடி அந்த சுவாமி அந்த கிரகம் பூஜை, அப்புறம் அதிதேவதா பூஜை, அப்புறம் பிரத்யதிதேவதா பூஜை. அப்படின்னா மிச்ச பூஜைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆவரணம் மாதிரி தான் வரும். உபதேவதைகளை ஆவரணம் மாதிரி தான் பண்ணிப்பா. ஒரு சுவாமியை பூஜை பண்ணுறாருன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தேவதைகளை அந்த சுவாமிக்கு அணுக்கமான கடவுள் அப்படின்னு ஆவரணமாக தான் பூஜை பண்ணிப்போம். ஆனால் அதிதேவதையோ பிரதிதேவதையோ அதுக்கு உபதேவதையே கிடையாது. இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். இது பேசினா ஒரு மணி நேரம் கூட பேசலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். பிரதிதி தேவதை என்பவர்கள் அந்த கடவுளுடைய அம்சமாக, அந்த கிரகத்தினுடைய அம்சமாக, அல்லது இந்த கிரகத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு அப்படிங்கிறதுல தான் பிராதினித்திய பூஜா அப்படிங்கிறது கிரக வழிபாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. அதனால அம்சஜகான் தான் சொல்லுவாங்க. இந்த என்னென்ன சுவாமியினுடைய அம்சமாக என்னென்ன கடவுளர்கள், என்னென்ன கிரகங்கள், என்னென்ன கடவுளர்களின் அம்சமாக என்னென்ன கிரகங்கள் தோன்றினார்கள்னு உண்டு. சூரியனுக்கு பரமேஸ்வர அம்சமாக தோன்றினவர் சூரியன், தேவி அம்சமாக தோன்றினவர் சந்திரன், முருகப்பெருமானுடைய அம்சமாக தோன்றினவர் அங்காரகன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. விஷ்ணு அம்சமாக தோன்றினவர் புதன் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த தேவதையினுடைய அந்த அம்பாளுடைய அம்சமாக தோன்றியதுனால அந்த பராசக்தியை பூஜை பண்ணினால் அவர் சந்தோஷம் அடைவார். இவரை கட்டுப்படுத்திட்டார், அடக்கிட்டார் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. இந்த அம்பாலை பூஜை பண்ணினா இவர் சந்தோஷம் அடைவார். இவரை பூஜை பண்றதை விட அம்பாலை பூஜை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சந்திரன் மகிழ்வார் அப்படிங்கிறது தான் அப்படி தாத்பரியமா எடுத்துக்கலாம். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இது பவர்லெஸ் போல் இருக்கு இந்த கிரகம்
இதுக்கு பண்ணுறது அதுக்கே போயிடலாம் அப்படின்னு அதில் வந்து ஒரு அதிகார தாரதமியம் அப்படி நம்ம விபரீதார்த்தம் பண்ணிக்கணும். அப்படி கிடையாது. இன்னொருத்தருக்கு பண்ணும்பொழுது இந்த கிரகம் சந்தோஷம் அடையிறது அப்படின்னா அதுக்கு சாமானியமாக பொருள் கொண்டுக்கணும் முடிஞ்சு இதை விட அது பெருசு இல்லது அதை விட அது சிறுசு அப்படின்னு அதை நம்ம வந்து ஸ்கேல் வச்சு அளக்கக்கூடாது. புரியுறதா? அப்போ கௌரி அர்ச்சையா தர்ப்பிதா என்று சொன்னால் பராசக்தியினுடைய வழிபாட்டால் மகிழக்கூடியவர். அம்பாலை பூஜை பண்ணால் நான் சந்தோஷம் அடைவேன்னு சந்திரன் சொல்றதாக இதுக்கு மீனிங். அதுதான் அப்படி பொருள் கொண்டுக்கலாம். ஸோ அம்பாலை பூஜை பண்ணால் சந்திர பிரீதி ஏற்படும் அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் வந்து சாந்தி குசுமாகரம் மாதிரியான கிரந்தங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது மாதிரியான விஷயங்களில் பரிகாரமாக சொல்லியிருக்கும். எளிய பரிகாரமாக சொல்லும் பொழுது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் இந்த யாமலம் மாதிரியான கிரந்தங்களை வாசிக்கும் பொழுது புராணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அஷ்டோத்திரத்தை வாசிக்கும் பொழுது இந்த விஷயம் நான் சொல்கிறது நன்னா புலப்படும். புராணங்கள் இருக்கக்கூடிய அஷ்டோத்திரம் இருக்கு இல்லையா, தாந்திரிகபரமான நாமாவளிகளும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தோம்னா அது வெறும் புகழ்ச்சியாக மட்டும் இருக்காது. இந்த கிரகங்களுடைய நான் இப்போ மேலோட்டமாக சொல்லக்கூடிய எல்லா பயோடேட்டாவும் ரொம்ப ஆந்தரியமாக இருக்கும், ரொம்ப இன்டர்னலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து அதிலலாம் படிக்கிறச்ச இன்னும் இந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமாக புலப்படும். இப்போதைக்கு சந்திரனுடைய மகிழ்வு என்பது அம்பாள் பூஜையிலும் இருக்குது அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம். கௌரி அர்ச்சையா தர்ப்பிதா என்பதற்கு ஆழமான பொருள் உண்டு. முதல் கட்ட புரிதலாக இதை நீங்கள் மனசில் வச்சுங்கோ. அடுத்த வரி சொல்லுங்க. வெரி குட். ஷட் சப்த அக்னி தச ஆத்ய 12 ஸ்தானங்கள்ல 5 இடங்கள்ல கோச்சாரத்துல சந்திரன் அமர்ந்தார் என்று சொன்னால் அது ரொம்ப ஃபேவரபிள் பிளேஸ், அவருக்கு நன்மையை செய்வார்னு அர்த்தம். முன்னாடி வந்து 6ஆம் இடத்துல சந்திரன் வந்தார் கோச்சாரத்துல அப்படின்னு சொன்னால் அவர் நன்மையை செய்வார். ஷடு சப்த 7ஆம் இடத்திலும் அமர்ந்தால் கோச்சாரத்தில் அமர்ந்தால் நன்மையை செய்வார். கடகராசி ஒத்துர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நேர் 7ஆம் இடமான மகரத்துல சந்திரன் வந்து அமரும் பொழுது அவருக்கு நன்மையை செய்வார் அப்படின்னு அர்த்தம் கோச்சாரத்துல. அப்புறம் அக்னினா 3 இல்லையா, திருத்தீய ஸ்தானத்துல சந்திரன் உட்காரும் பொழுது நன்மையை செய்வார் இல்லையா. அப்புறம் 10ல அமரும் பொழுதும் அவர் நன்மையை செய்வார். ஆத்ய 1 லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார், கோச்சார ராசியிலேயே சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் சந்திர பலம் உண்டு, சந்திரன் நன்மையை செய்வார். மேற்கொண்ட ஸ்தானங்களில் சந்திரன் அமரும் பொழுது கோச்சாரத்தில் ஒருவனுக்கு நல்ல பலன்களை அவர் அருளுகிறார் அப்படின்னா இதுக்கு தாத்பரியம். அடுத்தது அசத்ருஹு புதார்க்க பிரியா. இதுதான் முக்கியமான விஷயம். அசத்ருஹு அப்படின்னு சொன்னா அவருக்கு எதிரிங்கிறதே யாரும் கிடையாது அப்படிங்கிறது. இந்த கிரகங்களுடைய சத்ரு மித்திரத்துவம் இதை பற்றின விஷயத்துல கிரந்தங்களுக்குள்ள ஜோதிஷ கிரந்தங்களுக்குள்ள பாட பேதங்கள் இருக்கு. அதை முரண்னு சொல்லக்கூடாது, பாட பேதம் இருக்கு இல்லையா, மத வித்தியாசம் இருக்கு. ஒரு கிரகம் ஒரு புஸ்தகம் சொல்றத விட இன்னொரு புஸ்தகம் கொஞ்சம் சேஞ்சா சொல்றது. அது சத்ரு மித்திரத்துவம்ல பொதுவான கருத்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா சந்திரனுக்கு எதிரி கிடையாது அப்படிங்கிறதுனால அசத்ருஹு அப்படிங்கிற. ஏன்னா சந்திரனுடைய குணாம்சமே பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியானவர், இனிமையானவர், இன்சொல்லுக்கு உரியவர் இல்லையா, ஒரு காഠின்யமான மனசு அற்றவர். அவருடைய காரகத்துவத்தை படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப லாகவமாக இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்தில், அது மாதிரியான ஒரு குணமுடையவர் சந்திரன் அப்படிங்கிறதுனால சந்திரன் எதிரியை சம்பாதிக்காதவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவருக்கு எதிரிங்கிறதே யாரும் கிடையாது. அசத்ருஹு அப்படின்னு அர்த்தம். புரியுறதா? சந்திர காரகத்துவம் படிக்கும்போது இன்னும் நிறைய புரியும் அதை பத்தி. புதனும் சூரியனும் ரொம்ப பிடித்த கிரகங்கள் அவருக்கு இல்லையா. அப்ப யாருமே எதிரி இல்லையா, எதிரி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் இவாளை மட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அப்புறம் எதிரி மிச்சவாலாம் பிடிக்காதான்னு கேட்டுறக்கூடாது. ரொம்ப பிடிக்கும், திக் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆப்த மித்திரர்கள், ரொம்ப 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இவா 2 பேரையும் சொல்லலாம். இதுலேயும் கூட பாடபேதம் இருக்குது இல்லையா. சமன் அப்படின்னு கூட ஒரு சூரியனும் சந்திரனும் சமன் அப்படின்னு கூட ஒரு பாடம் இருக்குது. ஜாதக அலங்காரம் தமிழ் புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்குது. பட் இந்த ஸ்லோக பிரகாரம் போயின்னு இருப்போம், குழப்பிக்க வேண்டாம் இல்லையா. புதனும் அர்க்கனும் சூரியனும் அவருக்கு நண்பர்கள். புதார்க்க பிரியாஹா. அப்புறம் சௌமியாஹா அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாகவே ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சௌமியம்னா வடக்கு திசைக்கும் பேர் உண்டு. இங்கே திசைனா சௌமியாஹான்னா குபேரனுக்கும் பேர் உண்டு. ஏன், அவர் வடதிசையை நோக்கியவர், வடதிசைக்கு அதிபதி அவர் தானே இல்லையா. குபேரனுக்கான திசை வந்து உத்தரம் தானே, அதனால குபேரனுக்கு சௌமியஹா அப்படிங்கக்கூடிய பேர் உண்டு. அதை இங்கே குழந்தைன்னு குழப்பிக்க கூடாது. இங்கே சௌமியஹா என்று சொன்னால் ஒரு இன்முகமானவர்
அப்படின்னு குளிர்ச்சியானவர், இன்முகமானவர் அப்படின்னு அர்த்தப்படுத்திக்கலாம் இல்லையா? சௌமிய முகஹா அப்படிலாம் வரும். பூஜையில் ஆச்சாரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சௌமியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்முகத்தோட ஒரு மலர்ந்த மனதோட அவர் இருக்கணும் அப்படின்னு தான் அதுக்கெல்லாம் பொருள் வரும். சௌமியஹா என்று சொன்னால் ஒரு இன்முகம் கொண்டவர் அப்படின்னு பொருள் கொண்டுக்கலாம் சாமான்யமா. அடுத்தது யாமுன தேசஹா. யாமுன தேசம் இல்லையா? ஒரு காலிங்க தேசம், கலிங்க தேசம் சூரியனுக்கு உண்டானது. யமுனா தேசம் அப்படிங்கிறது அதுதான் யாமுன தேசம்னு பேர். அந்த யாமுன தேசம் என்பது சந்திரனுக்கு உண்டான பிறப்பிடம் அல்லது அது அவர் அதிபதியாக கொண்ட தேசம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பர்ணஜ சமித். இந்த சமித்துகள்ல பர்ணஜம் அப்படின்னால் புரசஞ்சமித்தை குறிக்கும். அர்க்க பலாச கதிரவு ஹெபாமார் கோதபி பலஹா அப்படின்னு வரும். பலாசம், பர்ணஜம் இதெல்லாம் வந்து புரசு சமித்தை குறிக்கக்கூடிய சொற்கள். இன்னும் சில கிரந்தங்களில் முருங்கை அப்படின்னு போட்டு வெறும் முருங்கைன்னு கல்யாண முருங்கைன்னு போட்டிருக்கும். சந்திரனுக்கான சமித்து பார்த்தோம்னால் கல்யாண முருங்கை அப்படின்னு போட்டிருக்கும். மூல கிரந்தங்களில் நாம் சங்கிரகம் பண்ணி படித்த அளவில் புரசஞ்சமித்தை சந்திரனுடைய சமித்தாக சொல்கிறா. அதனால வந்து புரசு சந்திரனுக்கான சமித்து என்று பொருள் கொள்வதில் தவறில்லை, கிரந்த பிரமாணம் இருக்கு. அதனால பர்ணஜ சமித் என்ற சொல்லுக்கு புரசை அது இன்னொரு அப்பற நாம. அது வந்து புரசமரத்துக்கு இன்னொரு நிட்நேம் என்ன, புரசன் சமீத்துக்கு பர்ணஜம் அப்படிங்கிறது இல்லையா? அப்ப அந்த சமீத்தை தனக்கு பிரீதியாக அதை வச்சு ஹோமம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப பிரீதி அப்படின்னு அர்த்தம். அப்புறம் குரியாத் சதா மங்களம் யதாதிருஷா இல்லையா? குணசம்பன்னஹா சந்திரஹா சதா மங்களம் குர்யாத் இத்யர்த்தா. என்ன அர்த்தம்? இப்பேற்பட்ட கல்யாண குணங்களுடைய சந்திரன் நமக்கு எப்பொழுதும் மங்களத்தை அருள்வாராக அப்படின்னு வருது. ஐ திங்க் சூரியனுக்கு வரக்கூடிய அந்த விஷயத்தை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக வந்திருக்கும் இதில் விஷயங்கள் எல்லாம் இல்லை, அதே தான் வருது. பட் ஆனால் நிறைய அழகான பத பிரயோகங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு கிரகத்துக்கு உண்டான ஒரு 10-15 விஷயங்கள் வந்துடுது போல் இருக்கே. கடக ராசிக்கு அதிபதி, மண்டலம் வந்துடுறது, யாரு நண்பன்னு வந்துடுறது, அதுக்கப்புறம் யார பூஜை பண்ணா பிரீதி, அதுதான் இதுல சூரியன்ட்ட அந்த ஸ்லோகத்துல அது இல்லை. இது யார பண்ணா கௌரி அர்ச்சையா தர்ப்பிதா அப்படிங்கிறது சேர்த்து இருக்கு இந்த ஸ்லோகத்துல. இது மாதிரியான விஷயங்கள் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஒரு கிரகத்திற்கு பிடித்தமான விஷயத்தை கூறி, அதான் வணக்க முறையில் அதுதான் ஒரு கிரகம் என்ன பண்ணியிருக்க, அந்த கிரகம் தன்னுடைய பூர்வ பிரபாவம் என்ன, அவருடைய அந்த கிரகத்தினுடைய அவருடைய கிருத்தியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பிரசம்சாவா பாராட்டா சொன்னோம் என்று சொன்னால் அதுதான் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. ஸ்தோத்திரத்தினுடைய ரா கண்டென்ட் என்ன, இதுதான். ஒரு கிரகம் என்னென்னலாம் ஒரு கிரகம் பண்ணித்து அப்படிங்கிறத தொகுத்து அதை வந்து நாம் வந்து சுலோகப்படுத்தினோம் என்று சொன்னால் அதுதான் ஸ்துதியாக ஸ்தோத்திரமாக மாறுது. எழுதினோம் என்று சொன்னால் அதுதான் ஸ்துதியாக மாறுது. அப்போது ஒரு இந்த சந்திரனுக்கு இப்பேற்பட்ட குணங்கள்லாம் உண்டு இப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அவரை நமஸ்காரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய திருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதனால சந்திரனுக்கு கோலம் போட்டு வச்சு ஆற்றுல சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லோகத்தை கோவிலில் வழிபடும் பொழுது சந்திர கிரகத்திட்ட வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்லோகங்களை இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அது மாதிரி எங்கெங்கெல்லாம் சந்திரனுக்கு இப்போ தசை போரல புக்தி போரல அந்தரத்தில் சந்திரனுடைய அந்தரம் இருக்குது, சந்திரன் பாப்பியா வரான் ஒத்துருக்கு அப்படின்னாலும், அப்படி இல்லை என்று சொன்னால் சந்திராஷ்டமம் மாதிரியான தினங்கள், இந்த 2.25 நாள் சந்திராஷ்டமம் வருதே, அது வந்து படாத பாடுபடுத்திடும். அது மாதிரியான நாட்களில் கூட என்ன பண்ணிக்கலாம், காலம்பரை எழுந்து சிவ பூஜை எல்லாம் பண்ணிட்டு நித்யாநிகம் ததப்பரம் சிவ பூஜா, அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த சந்திர பிரார்த்தனையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோம் என்று சொன்னால் ஒரு நாளில் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணினாலே எல்லாமே போயிடும். அவருக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அவர் கொடுக்காத ஒன்றை வேற ஒரு கடவுள் கொடுத்துட போகிறது கிடையாது. ஆனாலும் கூட தனித்தனி பிரார்த்தனை, பிரத்யேகமான ஆராதனை அப்படின்னு வரும்பொழுது சந்திரனுக்கு தனியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால ஒரு தவறு இல்லை. அப்போ சந்திரனை நாம் வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு சந்திராஷ்டமத்துக்கு உரித்தான எந்த விதமான உபாதைகளும் வரப்படாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கோச்சாரத்தில் சந்திரன் மேல்கண்ட ஒரு 5 ஸ்தானங்கள் தானே சொன்னோம் 12ல். அது போக மீதம் இருக்கக்கூடிய இடங்களில் வரும்பொழுது ஏகாதசத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நன்மை தான். அதை நான் மனசில் வச்சுக்கணும். இது விடுபட்ட ஸ்தானங்கள்லாம் துஸ்தானம்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. எல்லா கிரகங்களும் 11ஆம் இடத்தில் வரும்பொழுது நன்மையை மட்டுமே செய்யும். அது அந்த கிரகத்துக்கு நீச்ச வீடாக இருக்கலாம், சத்ருக்ஷேத்திரமாக இருக்கலாம்,
அதெல்லாம் கேள்வி கிடையாது. ஏகாதசம் 11ஆம் இடத்தில் கோச்சாரத்தில் வரும்பொழுது எல்லா கிரகங்களும் நன்மையை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறது விதி. எந்த அளவுக்கு அதனுடைய நன்மையினுடைய அளவு என்ன அப்படிங்கிறது அந்த கிரகத்துக்கு, அந்த வீடு எப்பேற்பட்ட வீடு, நீச்ச வீடாக இருந்ததுன்னா அதிக நன்மை கிடைக்காது, பட் நன்மையை தான் கிடைக்கும். உச்ச வீடாக இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணும், அதிக நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாம். அது போக போக கோச்சார விதி படலங்கள்லாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நன்னா புலப்படும், பிடிபடும். அதனால இப்பேற்பட்ட சந்திர ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டோம். நம்மள்ட்ட வரக்கூடிய ஜனங்களுக்கும் அவருடைய தோஷம் போகிறதுக்கு, சந்திரனுடைய உபாதைகள் போகிறதுக்கு, அவர் சந்திரன் ஒரு கிரகத்தை வந்து பிரீத்தியாக மாற்றணும், இன்முகமாக மாற்றுறது தான் பரிகார பூஜையினுடைய தாத்பரியம். ஒரு தௌஷ்டியமாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு தௌஷ்டிய பலன்களை சௌமிய பலன்களாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஆற்றல் நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு, நாம் சொல்லக்கூடிய வேதத்திற்கு, அந்த மந்திரோச்சாரணத்துக்கு, நம்முடைய பூஜா பிரபாவத்துக்கு உண்டு. அப்போ ஒரு கிரகம் தௌஷ்டியமாக இருக்குது, அது வந்து சௌமியமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் இப்பேற்பட்ட பிரார்த்தனைகள்லாம் அதுக்கு ஒரு டூல் மாதிரி அது வந்து உதவும்னு வச்சுக்கோங்க. அதனால் சந்திரன் போரலை என்று வரக்கூடிய அன்பர்களுக்கு இதை சொல்லி நாம் பிரார்த்தனை பண்ண சொல்லலாம், நாம் பாராயணம் பண்ணலாம். நமக்கே கூட சந்திரன் போரலை அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பாராயணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் சந்திர பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்களாம் மனசில் வச்சுக்கணும். இன்னொரு தடவை ஸ்லோகம் சொல்லுங்க பார்ப்போம். சந்திர கர்கடக பிரபுஸ்திதருதிச்சாத்ரேய கோத்ரோத்பவः சாக்னேயே சதுரஸ்ரகோ பரமுகோ கௌரியச்சயா தர்ப்பிதः ஷட்சப்தாக்னிதசாத்யசோபன ஃபலோ சத்ருர்புதார்க்க பிரியः சௌம்யோ யாமுன தேச பர்ணஜ சமித் குர்யாத் சதா மங்களம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராஹவே கேதவே நமः.